equanimity or deep peacefulness meditation. ஆழ்ந்த சாந்த குணம் தியானம். So make yourself completely comfortable. உங்கள் உடலையும் மனதையும் முழுவனையாக ஆறுதல் அடையத்தக்க நிலைக்கு கொண்டு வாருங்கள். And set the intention that for the next 10 to 15 minutes you'll cultivate the quality of equanimity. அடுத்த 10 to 15 நிமிடங்களுக்கு ஆழ்ந்த சாந்த குணம் நிறைந்த மன நிலைக்கு உங்கள் மனதை கொண்டு வரும் பொருட்டு உங்கள் நோக்கை அமைத்துக் கொள்ளுங்கள். So first relax and settle your body and mind. முதல் ஆறுதல் அடைந்து உங்கள் மனதையும் உடலையும் அசையாமல் ஒரு அசைவற்ற நிலைக்கு கொண்டு வாருங்கள். And let your attention come here now. உங்கள் நோக்கு இங்கு இப்பொழுது என்ன நடக்கிறது என்னும் நிலைக்கு கொண்டு வாருங்கள். Put aside worries and concerns about things not here. மனவருத்தங்கள் மனக்குழப்பங்கள் இங்கு இப்பொழுது இல்லாதவை இவற்றையும் அகற்றிக்கொள்ளுங்கள். And let yourself settle into this present moment, here now. இங்கு இப்பொழுது உங்கள் நோக்கு இங்கு இப்பொழுது என்னும் 2 எண்ணங்களில் உங்கள் நோக்கு இருக்கட்டும். Equanimity is very peaceful, centered and stable. ஆழ்ந்த குணம் அமைதியானதும் ஒரு நோக்குடன் ஓரிடத்தில் மனதை வைத்திருக்கும் குணத்தையும் சமாதானம் உள்ள மாதிரியும் ஆன ஒன்று. Equanimity is emotionally balanced and unshaken in the midst of life's changes. வாழ்வின் மாறுதல் எல்லாவற்றின் மத்தியிலும் ஆழ்ந்த சாந்த குணம் என்பது அசையாமல் ஒரு நிலையிலேயே இருக்கும் குணம். Like a flexible bamboo in the wind, equanimity is not broken by the winds of change. மூங்கில் காற்றில் வளைந்து கொடுக்கும் மூங்கிலைப் போல ஆழ்ந்த சாந்த குணம் வாழ்வில் உள்ள மாற்றங்களை உண்டாக்கும் சக்திகள் அனைத்துக்கும் அது அந்த சக்திகளினால் முறிந்து போகாமல் வளைந்து கொடுக்கும் ஒரு குணம். Equanimity is peaceful with praise or blame. ஆழ்ந்த சாந்த குணம் ஏற்று வாங்கினாலும் என்ன புகழ் வாங்கினாலும் என்ன அசையாமல் அமைதியாக இருக்கும் ஒரு குணம். Equanimity is balance with loss or gain. ஆழ்ந்த சாந்த குணம் ஏற்றத்தாழ்வுகள் சிறப்புகள் லாபங்கள் நட்டங்கள் அனைத்திலும் இருந்து விடுபட்ட ஒரு அசையாத அமைதியான குணம். Equanimity is unshaken by pain or pleasure. ஆழ்ந்த சாந்த குணம் என்பது வேதனை இன்பம் என்பவற்றில் என்னும் குணங்களால் அசைக்கப்படாமல்
மனதை ஒருநிலைப்படுத்தி வைத்திருக்க உதவுவது. Equanimity is balanced in the midst of fame or disrepute. ஆழ்ந்த சாந்த குணம் Equanimity is balanced in the midst of fame or criticism. ஆழ்ந்த சாந்த குணம் புகழ் வந்தால் என்ன, பிறர் பிழை சொன்னால் என்ன, அந்த அழுத்தங்கள் எல்லாவற்றின் இடையிலும் மனதை நிலைத்து நிற்க செய்யும் ஒரு குணம். Equanimity is the spacious stillness of mind. ஆழ்ந்த சாந்த குணம் என்பது ஒரு பரந்த மனதினுள் இருக்கும் ஒரு பரந்த ஒரு நிலையில் நிற்கும் ஒரு குணம். Equanimity is a wisdom quality. ஆழ்ந்த சாந்த குணம் என்பது ஒரு ஆழ்ந்த அறிவும் புத்தியும் நிறைந்த ஒரு குணம். It understands the way things are and accepts them. ஆழ்ந்த சாந்த குணம் எல்லா வாழ்வில் நடக்கும் எல்லா நிகழ்வுகளையும் அறிந்து உணர்ந்து அவற்றின் குணங்களை அறிந்தும் சாந்தமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு குணம். This quality of deep peacefulness is in the hearts of all beings. இந்த ஆழ்ந்த சாந்த குணம் என்பது எல்லா உயிர்களிலும் எல்லா உயிர்களின் உள்ளங்களிலும் ஊடுருவி இருக்கும் ஒரு ஆழ்ந்த அமைதியான ஒரு குணம். Find this deep peacefulness within your own heart. Find this deep peacefulness within your own heart. இந்த ஆழ்ந்த அமைதியை உங்கள் சொந்த உள்ளத்தினுள் தேடிக்கொள்ளுங்கள். Even if you can't find it straight away, know that it is there. இந்த ஆழ்ந்த சாந்த குணம் உங்கள் உள்ளத்தினுள்ளும் ஊடுருவி ஒளிந்து இருப்பதை நீங்கள் காண கிடையாவிட்டால் அப்படி அது ஊடுருவி ஒளிந்து நிற்கிறது என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். This place of peacefulness is still and quiet. இந்த அமைதியான இடம், உங்கள் உள்ளத்தினுள் இருக்கும் அமைதியான இடம் அமைதியும் அமைதியும் சமாதானமும் நிறைந்த ஒரு குணமாகும். It is at peace with whatever happens. இந்த ஆழ்ந்த சாந்த குணம் என்ன நடந்தாலும் அது தன்னுள் தானாகவே சமாதானமாக இருக்கும் ஒன்று. You can dwell in this place of peacefulness within your heart. இந்த உங்கள் உள்ளத்தில் இந்த ஆழ்ந்த சாந்த குணம் இருக்கும் இடத்தில் நீங்கள் அமைதியாக சமாதானமாக வாழக்கூடிய ஒரு இடம். And as you dwell there, it grows to protect you. நீங்கள் உங்கள் உள்ளத்தில் அந்த இடத்தில் இருந்து கொண்டால் அது அங்கு வளர்ச்சி அடைந்து உங்களை காக்கக்கூடிய ஒரு குணம். Perhaps you can use meaningful words that may be helpful. ஒருவேளை நீங்கள் அர்த்தமுள்ள சொற்களால் இந்த குணத்தை உணர்ந்து உங்களுக்கு உதவத்தக்க விதத்தில் அதனை பாவித்துக் கொள்ளலாம். Think, may the still and peacefulness of my heart, the stillness and peacefulness of my heart, be unshaken by difficulties. நீங்கள் இவ்வாறு நினையுங்கள், இந்த ஆழ்ந்த சாந்த குணம் உங்கள் உள்ளத்தில் இருப்பது என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அசையாமல் உங்களை ஒரு சமாதான நிலையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு குணம் என்று. May the peace and stillness of my heart be unshaken by what other people say about me.
இந்த என் உள்ளத்தில் இந்த சமாதானமும் அசையாத்தன்மையும் வேறு யாரும் என்னை பற்றி ஏதாவது என்ன சொன்னாலும் அது அசையாமல் இருந்து என்னை ஒரு உறுதியான ஒரு நிலையில் வைத்திருக்கும். May the peace and stillness of my heart be unshaken and balanced by the inevitable ups and downs of life. இந்த அமைதியும் அசையாத்தன்மையும் என்னை ஜீவியத்தில் என்ன நடந்தாலும் என்னை குழப்பி அடிக்காமல் அமைதியாகவும் உறுதியாகவும் இருக்க உதவும். May equanimity help me accept the things I cannot change. ஆழ்ந்த சாந்த குணம் நான் மாற்ற முடியாத நிலவரங்களில் என்னை உதவுவதாகட்டும். May equanimity help me have the courage to change the things I need to change. ஆழ்ந்த சாந்த குணம் எனக்கு மாற்றக்கூடிய நிலவரங்களை திருத்தக்கூடிய நிலவரங்களை மாற்றுவதற்கு வேண்டிய உற்சாகத்தையும் வீரத்தையும் தைரியத்தையும் கொடுத்து உதவட்டும். And may I have the wisdom to know the difference between what I need to change and what I need to accept. நான் மாற்றக்கூடியவற்றையும் மாற்ற முடியாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டியவற்றையும் அறியக்கூடிய புத்தி கூர்மையை இந்த ஆழ்ந்த சாந்த குணம் தந்தருளட்டும். May I be peaceful. நான் அமைதியாக இருக்கும் பொருட்டு முயற்சிக்கிறேன். May I bring the spacious stillness of my heart to all things. என் மன நிறைவையும் ஆழ்ந்த சாந்த குணத்தையும் எல்லா பொருள்களிலும் எல்லா அனுபவங்களிலும் பெற வைப்பேன். May I be at peace, connecting with the spacious stillness of my heart. நான் அமைதியாக இருந்து என் மன நிறைவையும் என் அமைதியையும் உள்ளத்தில் மன நிறைவையும் அமைதியையும் பேணி வைத்திருக்க வேண்டும். So let us now dwell in this peacefulness for just a few moments in silence. கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாக இந்த ஆழ்ந்த சாந்த குணத்தில் இருந்து அதனை அனுபவிப்போம். Be at peace, dwelling in your heart. அமைதியாக இருந்து அமைதியை உள்ளத்தில் நிலவச் செய்யுங்கள். In a few moments we'll bring this meditation recording to a close. இன்னொரு கொஞ்ச நேரத்தில் இந்த தியான ஒளிப்பதிவை நாங்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம்.
But I ask you, before we bring it to a close, to reflect on what worked for you to help awaken the peace of equanimity. As we bring this meditation to a close, I ask you to reflect on what worked for you to help you awaken the peace of equanimity. இந்த ஒளிப்பதிவு முடிய முன்னம் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன், இந்த அபியாசத்தில் உங்களுக்கு என்னென்ன பகுதியால் உங்களை உதவுவதாக அமைந்தவன என்று அதனை பற்றி யோசியுங்கள். And remember that you can bring the awakened spacious stillness of equanimity to every encounter of your everyday life. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த மன நிறைவும் ஆழ்ந்த சாந்த குணமும் உங்கள் வாழ்வில் எல்லா அம்சங்களிலும் நிலைத்து நின்று உங்களுக்கு ஆறுதலையும் மன உறுதியையும் புத்தி கூர்மையையும் அப்பேற்பட்ட குணங்கள் எல்லாத்தையும் கொடுத்து உங்களுக்கு உதவும் என்று. Nandri. நன்றி.